அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம புத்தகங்களை குறித்த ஒரு லிட்டில் ஃபேக்ட் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வேதாகமம் அப்படின்றது பல புத்தகங்களுடைய தொகுப்பு. இது 40 ஆசிரியர்களை கொண்டு சுமார் 1500 வருட கால பகுதிகளாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் வேதாகம புத்தகம். இது ஆதியாகமத்துல ஆரம்பித்து கிபி 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிற இந்த இடைப்பட்ட காலப்பகுதி, அதாவது ஏறக்குறைய 4000 வருட காலப்பகுதியை உள்ளடக்கிய ஒரு புத்தகம் தான் இந்த வேதாகம புத்தகம். இந்த வேதாகம புத்தகம் இன்று நம்மளுடைய கைகள்ல இரண்டு பிரிவுகள் சொல்றதுல 2 வகைகளாக நம்ம கிட்ட இருக்குது. இது என்னென்ன புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று 73 புத்தகங்களை உள்ளடக்கிய கேத்தலிக் பைபிள், இன்னும் ஒன்று 66 புத்தகங்களை உள்ளடக்கிய புராட்டஸ்டன்ட் பைபிள். ஸோ இந்த 2 புத்தகங்கள்லேயும் ரெண்டுமே இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஸோ புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. 2 வகைகளிலுமே சேம் புக்ஸ் தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த சேஞ்சஸ் எங்கே இருக்குதுன்னா பழைய ஏற்பாட்டில். ஸோ பழைய ஏற்பாட்டில் கேத்தலிக் பைபிளில் 7 புத்தகங்கள் அடிஷ்னல் புக்ஸாக இருக்கும். இதுதான் இந்த 7 புத்தகங்களும். ஸோ ஏன் இந்த 7 புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த 7 புத்தகங்களும் கிமு 150 200 வரைக்கும் இருக்கிற இந்த காலப்பகுதியில எழுதப்பட்ட புத்தகங்கள். இந்த காலம் என்னன்னா கிரேக்கம் ஆட்சியில இருந்த ஒரு பீரியடு. அதனால இந்த மொழிகள் இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணது எல்லாமே கிரேக்க மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த 7 புத்தகங்களும் அடிஷ்னல் புக்ஸ் யாரை அடிஷ்னலாக அதை கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிபி 70 எருசலேம் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட பின்பு அந்த யூத தலைவர்கள் இருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கிரேக்க மொழியில எழுதப்பட்ட இந்த புத்தகங்களை ஒமிட் பண்ணிட்டு எபிரேய மொழியில எழுதப்பட்ட மற்ற புத்தகங்களை தங்களுடைய புத்தகமாக, தங்களுடைய வழிபாட்டுக்கான புத்தகமாக அவங்க வச்சுக்கிட்டாங்க. இந்த 7 புத்தகங்களையும் தொகுப்பாக ஒரு புத்தகமாக, ஒரு அடிஷனல் புத்தகமாக அப்போக்ரிஃபா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சிருந்தாங்க. அது ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த புத்தகங்களையும் அவங்க நீக்கிட்டாங்க. அதனால எபிரேயர்கள் கையில இருந்தது ஹீப்ரு கேனன் அப்படின்ற இந்த 66 புத்தகங்களும். இப்போ AD 70க்குள்ள என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, கிறிஸ்டியானிட்டி நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஸோ அதனால இந்த 73 புத்தகங்களையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கிரேக்கத்துக்கு அப்புறம் ரோமன்ஸ் பீரியட்ல இருந்தாலுமே நிறைய பேருக்கு கிரேக்க மொழி எழுத படிக்க தெரிந்திருந்தது. அதனால அந்த புத்தகங்களையும் நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிபி 1500களில் மார்ட்டின் லூத்தர் போன்ற ரீஃபார்மர்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 66 புத்தகங்கள் கொண்ட ஹீப்ரு கேனனையும் சூஸ் பண்ணிடுறாங்க. அதனால ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இந்த 66 புத்தகங்களே ஃபாலோ பண்ண வைத்திருக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதை தான் படிச்சுட்டு வந்தாங்க. அதனால தான் நம்ம கையில் இன்னைக்கு 2 வகையான புத்தகங்கள் உண்டு. இதில் எந்த கருத்து கலாச்சார டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இது மொழியை பேஸ் பண்ணி பிரிக்கப்பட்ட புத்தகங்கள் மாத்திரமே. ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் 2 புத்தகங்கள் இருக்கு இல்லைங்களா? இதில் நியூ டெஸ்டமெண்ட்டில் எந்த வித சேஞ்சஸும் இல்லை. இதுதான் நியூ டெஸ்டமெண்ட் புக்ஸ். இந்த நியூ டெஸ்டமெண்ட்டை யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்ற இந்த லிஸ்ட்டையும் நீங்கள் பார்க்க முடியும். இதில் நமக்கு ரொம்ப டைரெக்டாக இருக்கும். மத்தேயு தான் மத்தேயு அதிகாரத்தில் எழுதினார், யோவான் எழுதினார், இல்லை அப்போஸ்தலனாகிய பவுல் 14 நிருபங்களை எழுதினார் அப்படின்ற இந்த ஃபுல் லிஸ்ட் இதில் இருக்கும். இதே மாதிரி நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு எடுத்துட்டோம்னா, இது ஓல்ட் டெஸ்டமெண்ட் புக்ஸோட நேமும் அந்த ஆத்தர்ஸோட நேமும். இதில் முதல் 5 புத்தகங்களை எழுதினவர் மோசஸ். அவர் அந்த புத்தகங்கள் மட்டுமல்ல, யோபு புத்தகத்தையும் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் சங்கீதங்களில் சில சங்கீதங்களும் மோசஸால தான் எழுதப்பட்டது. ஸோ இது இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டோட நேம்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இவங்க. இது இந்த மாதிரி 39 புத்தகங்களாக நம்ம கையில் இருந்தாலும், இஸ்ரேலைட்ஸ் யூத மதத்தினர் எப்படி வச்சிருந்தாங்கன்னா, இந்த புத்தகங்களை 22 பகுதிகள் கொண்ட புத்தகமாக தான் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த 22 பகுதிகளை அவங்க எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
முதல் 5 புத்தகங்கள் இருக்கு இல்லைங்களா? அது வந்து அவங்களுக்கு டீச்சிங் புக்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு புக்கு. அது வந்து தோரா. ஸோ இந்த தோரா வந்து அவங்க வந்து 5 புத்தகங்களாக வைத்திருந்தார்கள். இதற்கு அடுத்து வர்ற புத்தகங்கள் வந்து த ப்ராஃபிட்ஸ் புக் அப்படின்னுவாங்க. தீர்க்க தரிசன புத்தகங்கள். இத வந்து அவங்களோட மொழியில வந்து நெவெம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெவெம் வந்து எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஜோஷுவா ஒரு புக், ஜட்ஜஸ் ஒரு புக் இருக்கு இல்லைங்களா? இது 2ம் 2 புத்தகங்களாக இல்லாம, அவங்க வந்து ஒரே புத்தகமாக அவங்க வந்து கணக்கில் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மாரி அவங்க எதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற இந்த லிஸ்ட்டையும் நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு த ப்ராஃபிட்ஸ் புக் மட்டும் இந்த ப்ராஃபிட்ஸ் புக் வந்து 6 புத்தகங்கள் மட்டுமே. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, த ரைட்டிங்ஸ். இதுல வந்து எழுத்துக்கள். யாரெல்லாம் வந்து இப்போ சங்கீதம் வந்து ரைட்டிங்ஸு. சாங் ஆஃப் சாலமன்ஸ், அதாவது உன்னத பாட்டு இதெல்லாம் வந்து ரைட்டிங்ஸ். இந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே இதே மாரி கம்பைன் பண்ணி, அதுல வந்து 11 புத்தகங்களாக வைத்திருந்தார்கள். அதனால அவங்களுக்கு மொத்தம் 22 புத்தகங்கள். இவங்க ஏன் இந்த 22 புத்தகங்களாக அத வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எபிரேய எழுத்துக்கள், ஹீப்ரு ஆல்ஃபாபெட்ஸ் வந்து 22 மட்டுமே. அதனால அவங்க அதற்கு இணையாக அவங்களுடைய புத்தகங்களையும் வந்து 22ஆகவே வைத்திருந்தார்கள். இந்த 22 ஆல்ஃபாபெட்ஸையும் வந்து நம்ம வந்து பைபிள்ல ஒரு இடத்துல பார்க்க முடியும். எங்கன்னா, சங்கீதம் 119ல இந்த சங்கீதம் வந்து மிகவும் பெரிய சங்கீதம். 176 வசனங்களை கொண்ட ஒரு சங்கீத புத்தகம். இந்த சங்கீதத்துல இந்த 176 வசனங்களையும் அவங்க 22 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு பகுதியும் 8 வசனங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி. இத நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா, ஒவ்வொரு 8 வசனங்களுக்கும் மேல வந்து ஒரு சின்ன குறிப்பு மாரி இருக்கும். அ ஆலேஃப், பேத், கிமல் அப்படின்னு ஆரம்பிச்சு, அவங்களோட கடைசி எழுத்தாகிய தா வரைக்கும் வந்து அவங்க வந்து பிரிச்சு எழுதியிருப்பாங்க. இத நம்ம பைபிள்ல பார்த்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு அதனால வந்து அவங்க புத்தகங்கள 22ஆக தான் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு வந்துட்டுருந்தாங்க. கேத்தலிக் பைபிள்ல இருக்கிற ஒரு 7 எக்ஸ்ட்ரா புக்ஸ் இருக்குங்களா, இந்த புக்குங்களுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான புக்ஸ் தான். இந்த புத்தகங்கள் வந்து ஆம் புரொட்டஸ்டன்ட் பைபிள்ல இருக்கிற கடைசி புத்தகமான மலாக்கியில இருந்து நியூ டெஸ்டமென்ட் புத்தகம் மத்தேயு ஆரம்பிக்கிற வரைக்கும் இருக்கிற இடைப்பட்ட காலப்பகுதியில இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த மக்கபே ஆகமத்துல வந்து நம்ம வாசிக்கும்போது அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்படியாகத்தான் வேதாகம புத்தகங்கள் பிரிக்கப்பட்டிருந்தன. அவைகள் எப்படி பிரிக்கப்பட்டிருந்தாலும், அவைகளை நாம் வாசித்து, உணர்ந்து, தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே அவைகளை நாம் கைகளில் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்ஸ்.